கடந்த 25ஆம் தேதி சித்திரை முழு நிலவு பெருவிழா என்ற பெயரில் பாமக சார்பில் நடத்தப்பட்ட மாநாட்டிற்கு அக்கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் புதுவை வழியாக வந்தபோது மரக்காணம் கட்டையன் தெருவில் இரு பிரிவினருக்கிடையே மோதல் ஏற்பட்டது. அதில் 7 வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டது. 4 அரசு பேருந்துகள் அடித்து நொறுக்கப்பட்டன. கலவரத்தை கட்டுக்குள் கொண்டுவர கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன. தொடர்ந்து காவல்துறையினருடனும் வன்முறையாளர்கள் மோதல் போக்கை கடைபிடித்ததால் ஏராளமான காவலர்கள் அங்கு குவிக்கப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் 100-150 பஸ்ஸுகளுக்கு மேல கண்ணாடி அடிச்சு உடைச்சிருக்காங்க. இதுல பெரிதும் பாதிக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா அதாவது டெய்லி கூலி தினக்கூலி வேலைக்கு போனாதான் சாப்பாடுன்னு இருக்கிற அந்த கட்டிட தொழிலாளி, விவசாயி, சாதாரண சின்ன சின்ன கடைகளை வேலை செய்யணும். காலையில போயிட்டு சாயந்தரம் பஸ்ல வர முடியுமா அப்படின்னு பெரிய கேள்விக்குறி. ஆனா வரவும் முடியல. மருத்துவ தேவைன்னு பெரிய விஷயங்க. இந்த நிலையில் வன்முறையில் ஈடுபட்ட உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி கடந்த 30ஆம் தேதி பாமக நிறுவனர் ராமதாஸ் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றதாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவருடன் 364 பேர் கைது செய்யப்பட்டனர். ராமதாஸை தொடர்ந்து பாமக எம்எல்ஏ குருவும் அன்புமணி ராமதாசும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். பெண்களுக்கெல்லாம் முக்கியமா பாதுகாப்பு இல்லாம இருக்கு. பஸ்ல போறதுக்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்குது. இப்பெல்லாம் அடி உதையெல்லாம் அதிகமா நடக்குது. நிறைய பேர் வேலைக்கு போறவங்க வரவங்க எல்லாம் 5 மணிக்கு மேல பஸ் போக முடியாததுனால திரும்ப வீட்டுக்கு வந்து சேர முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குழந்தை வச்சிருக்கவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு வர்றதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. இவர்களில் குரு மட்டும் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டுள்ளார். பாமக தலைவர்களின் கைதுக்கு கண்டனம் தெரிவித்து ஏறத்தாழ 20 நாட்களுக்கு மேலாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக வன்முறை சம்பவங்கள் அரங்கேறின. விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 300க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் சேதமடைந்தன. மரக்காணம் வன்முறை சம்பவத்தில் கடுமை காட்டிய தமிழக அரசு இதுவரை 7 பிரிவுகளில் 1500 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது. அவர்களில் 300 பேர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். என்றாலும் சம்பவம் நடைபெற்ற விழுப்புரம் மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இன்று வரை அமலில் இருக்கிறது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக செய்தியாளர் குழுவுடன் திருப்பதி மற்றும் வேங்கட பிரகாஷ்.